உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. ஸோ இந்த சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனை? சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படின்றது இப்போவும் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இல்லை. சிஸ்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு பிரச்சனையால் எனக்கு இன்ன வரைக்குமே அக்கானா பிடிக்காது, எனக்கு என் தங்கச்சினா பிடிக்காதுன்றது இருக்கிறாங்க. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ வெளியில் போனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக காமிக்கணும், நம்ம கெத்தாக இருக்கிறோம். வீட்டில் நம்ம என்னெல்லாம் கோபம் காமிக்க முடியாமல் இருந்தோம் அந்த கோபத்தெல்லாம் நம்ம இன்னொருத்தவங்க மேலே காமிப்போம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்கிறாங்களா, ஓகே அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்க, அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுங்க. பட் இந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. சிவியாரிட்டி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வெளியில வந்துட்டு இன்னொரு குழந்தையோ இல்லை இன்னொரு ஆட்களையோ அடிக்கிற அளவுக்கு கொண்டு போகும். கத்திட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு அங்கே இரிட்டேட் ஆகும், ரைட்? அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ தான் தவறு செஞ்ச, இல்லை அவன் தான் தவறு செஞ்சான்னு ஒரு சைடு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சிப்ளிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம லெஃப்ட் அவுட்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவோம். அப்படி லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணும்போது அங்கேயும் பிரச்சனை வரும். அவனுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, எதனால ஆரம்பிக்குதுன்ற காரணம் வந்து பெருசாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே இந்த சிப்ளிங் ரைவல்ரி அந்த என்வி வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பிகஸ்ட் கொஸ்டின். பட் எல்லார் வீட்லேயும் இது நடக்குதா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டில் இது இருக்குது. பட் இதை நம்ம வந்து கண்டுக்காமல் விடுறதுனால இது சைல்டுஹுட்டோட போகாம அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த எமோஷனல் டிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்றது தான் ஃபேக்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்மளோட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா ஆஷா பாக்யராஜ். அவங்க நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க கிட்டேயே பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனை? சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும், நம்ம அதில் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அது வளர வளர சரியாயிடும் அப்படின்றது. பட் எனக்கு இன்றைக்குமே அடல்ட் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, வேரின் பிரதர்ஸ் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போவும் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இல்லை. சிஸ்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு பிரச்சனையால் எனக்கு இன்ன வரைக்குமே அக்கானா பிடிக்காது, எனக்கு என் தங்கச்சினா பிடிக்காதுன்றது இருக்கிறாங்க. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது பேரண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, ஓகே 2 குழந்தைங்களும் ஒரே வீட்டில் தானே வளர்றாங்க, ஸோ நம்ம வந்து எந்த குழந்தைங்கிட்ட எது நல்லா வருதோ அதை வந்து இன்னொரு குழந்தைங்கிட்ட நம்ம சொன்னோன்னா ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவங்க பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர்த்து இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம தாழ்த்தி பேசுகிறோம், இன்னொரு குழந்தைய வந்து உயர்த்தி பேசுகிறோம்ன்ற அந்த ஒரு இதில் வந்து பேரண்ட்ஸ் பார்க்கவே மாட்டேங்க. ஸோ ஒரு சிப்ளிங் ரைவல்ரி முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது? கண்டிப்பாக ஸ்டடீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸ்டடீஸ்லேருந்து? ஆமாம். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, வேறன்னு அவங்க அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ அவர் வந்து எதுக்காக மெயினாக கூப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா, காலேஜில் குரூப் கேங் ஃபார்ம் பண்ணி இன்னொரு கேங்கோட பயங்கர அடிதடி சண்டை, அதனால காலேஜில் பிரச்சனை ஆகி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு இவர் வந்து ஸ்டார்டிங் பண்ணதே எனக்கு ஆமாம் காலேஜில் நான் இதெல்லாம் பண்ணேன் தான், கரெக்டு தான், பட் நான் இது வாண்டடாக பண்ணல, அந்த சைடில் இருக்குன்றதெல்லாம் ஆரம்பித்தேன். பட் இவரோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி நம்ம ஓகே கொஞ்சம் பின்னாடி வந்து உங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மெயினாக அவரோட பிரச்சனை வந்து பார்த்தா அண்ணா கூட சண்டை. ஏன் அண்ணா கூட சண்டை? அண்ணா வந்து ஆல்வேஸ் டாப் இன் கிளாஸ், இவர் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ எப்பவுமே அண்ணாவை வந்து கம்பேர் பண்ணி பண்ணி வீசியிருக்காங்க. நீ அண்ணா மாதிரி படிக்கணும், அண்ணா மாதிரி மார்க் எடுக்கணும், ஓகே அண்ணா பாரு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரான் அப்படின்றத பேசிகிட்டே இருந்திருக்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு அது ஒரு கோபம் அவங்கள மீறி, அதாவது ஸ்டடீஸ்ன்னு இல்லாமல் அண்ணா மேலேயே ஒரு கோபம் கிரியேட் ஆகுது. அப்போ கோபம் கிரியேட் ஆகும்போது வீட்டில் எப்பயுமே ஒரு சண்டை அப்படி நடக்கும்போது அந்த இடத்துலையும் வந்து படிக்கிற பையன் தான் கரெக்டாக இருப்பான், இவன் படிக்காத பையன், ஸோ இவன் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டாண்ட் எல்லாமும் பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க அண்ணாக்கே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு வாட்டி வந்து சண்டை நடக்கும்போது அண்ணா என்னை வந்து கத்தியை வச்சு காலை கிழிச்சிட்டாரு.
அதை யாருமே கேட்கல. அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன், நான் என்ன செஞ்சேன்றது தான் கேட்குறாங்க. எனக்கு கத்தியால கிழிச்சு அந்த இடத்துல பிளட் வந்துட்டு இருக்கு. அதை பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவன் என்ன செஞ்சான்றது கேட்கல. ஆனா நீ என்ன முன்னாடி பேசின, அவனை என்ன நீ ட்ரிகர் பண்ண, அவன் அதனால தான் அதை செஞ்சிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு நான் நினைச்சேன், இனிமே இவங்க கிட்ட யார்கிட்டயும் நான் பேசவே கூடாதுன்ற மாதிரி இவங்க தனிமையாவே ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஹீ இஸ் அ வீக் பர்சன். ஸோ வெளியில போனா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா காமிக்கணும், நம்ம கெத்தா இருக்கிறோம். வீட்டில் நம்ம என்னெல்லாம் கோபம் காமிக்க முடியாம இருந்தோம், அந்த கோபத்தெல்லாம் நம்ம இன்னொருத்தவங்க மேல காமிப்போம்ட்டே வாண்டடா ஒரு கேங்கை கிரியேட் பண்ணி ஒரு எனிமிட்டி ஃபார்ம் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. சிப்ளிங்ஸ் பிரச்சனையும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஓகே, ஒரு கவுன்சிலிங் பண்ணும்போது தான் இந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்துட்டு நேற்று நடந்த ஒரு பிரச்சனையால தான் ஒரு மனிதர் பாதிக்கப்படுறாங்கன்றதே கிடையாது. அவங்கள சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம எப்படி கொண்டு வரோம், அவங்களுக்குள்ள என்ன அந்த ட்ராமா இருக்குன்றது தான் மெயின். இப்போ இந்த இடத்துல வந்து சரி அந்த பையன் படிக்கிறான், இந்த குழந்தைக்கு என்ன யூனிக்னஸ் இருக்கு? ஓகே, ஹீ இஸ் அ குட் பப்ளிக் ஸ்பீக்கர். ஓகே, என்கிட்ட அவங்க அது சொல்லும் போது கண்ணு கலங்கிட்டே சொல்றாங்க. நான் நிறைய மேடைகளில் பேசுவான்ட்டி, எனக்கு பிடிக்கும் பேசுறதுக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு டேலண்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் இதனால உனக்கு ஒன்றுமே யூஸ் ஆகாது, நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண நீங்கள் அப்பா அம்மா அதை செஞ்சுட்டாங்க. இப்போ என்னால் நினச்சாலுமே என்னால் ஸ்டேஜ் ஏற முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு இருக்கிற டேலண்ட்டே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு வெளி கொண்டு வராமல் விட்டுட்டாங்கன்ற போது எந்த அளவுக்கு அந்த சிப்ளிங்ஸோட பிரச்சனைகள் வந்து பாதிக்கப்படுதுன்னு பாருங்க. ஸோ இந்த சிப்ளிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மோஸ்ட் காமனான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார் வீட்லயும் இந்த சிப்ளிங்ஸா இருக்கவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா இன்னொருத்தங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஒருத்தங்க ஸ்டடீஸ்ல வந்து எக்ஸலன்ஸா இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லை டான்ஸ்லயோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸலண்டா இருப்பாங்க. ஸோ ஒரு வீட்டில் 2 பேரும், அதாவது சிப்ளிங்ஸ் 2 பேரும் ஒரே விஷயத்துல வந்து எக்ஸலன்ஸ் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ரேர் கேஸாவே இருக்கு. பட் ஆஸ் பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் என்னோட 2 குழந்தைங்களும் வந்து நல்லா வரணும், இவன் படிக்கிறான் இவன் படிக்கல அப்படின்னா அப்போ கம்பேர் பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட், அதாவது அதோட சிவியாரிட்டி வந்து எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுங்க? சிவியாரிட்டி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வெளியில வந்துட்டு இன்னொரு குழந்தையோ இல்லை இன்னொரு ஆட்களையோ அடிக்கிற அளவுக்கு கொண்டு போகும். அதான் எனக்கு புரியல. இன்னமும் நம்ம இவ்வளோ ஜென்ரேஷன் மாறி இருக்கும், படிக்கிற பையன் தான் நல்ல பையன், படிக்கிற குழந்தை தான் நல்ல குழந்தைன்றது பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியா இருந்தாலே ஸ்கூல்ல இல்லை வெளியிலையும் வந்துட்டு அது தப்பே கிடையாது. பேரண்ட்ஸே அதை வந்து மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்களுமே கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ இல்லை யூனிவர்ஸ் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பாங்க, ரைட்? எல்லாராலையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்கிறாங்களா, ஓகே, அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுங்க. பட் இந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஓகே, சரி, நிறைய வீட்டில் இன்னொன்னும் செய்வாங்க. உனக்கு படிப்பு வரலையான்ற அந்த குழந்தைய திட்ட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனால் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தட்ஸ் ஓகே, நீ என்னாலும் மார்க் எடுக்க மாட்டேன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசுறதோ இல்லை வேற உனக்கு என்ன பிடிக்கும், வேற உனக்கு என்ன வரும்ன்ற அந்த ஒரு டிஸ்கஷனே அந்த இடத்துல வச்சுக்கவே மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் வரலாம்ல, நாளைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஒரு பெரிய ஆளா வரலாம்ல, ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்றது. ஸோ சிவியாரிட்டி அப்படின்றது இன்னொரு ஹியூமன் பீயிங்கா நம்ம ஹர்ட் பண்ணணும், பிசிக்கலாவோ வேர்பலாவோ ஹர்ட் பண்ணணும்ன்ற அளவுக்கு அது சிப்ளிங்ஸ்குள்ள கொண்டு வரும். 2வது, எவ்வளோ வயசு ஆனாலும் அந்த சிப்ளிங்ஸ்குள்ள சின்ன வயசுல இப்படி அப்பா அம்மா கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூட இல்லை, அந்த ஜெல்லசின்றது அவங்கள விட்டு போகவே போகாது. ஓகே, அவன் பாரு நல்லா படிச்சான், உனக்கு எல்லாம் அப்பா அம்மா செஞ்சதுனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ மூவியில் பார்க்குற மாதிரி செஞ்சதுனால தான் நீ இப்படி இருக்க. நான் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க, அதனால தான் வந்துட்டு நான் மேரேஜ் ஆகியும் என்னால் வந்துட்டு இன்னும் லைஃப்பில் வந்து பெருசாக வரவே முடியலன்றது அந்த ஜெல்லசின்ற ஒரு விஷயம் அவங்கள விட்டு போகவே போகாது. இன்னும் சில கிளைண்ட்ஸ் சொல்றதெல்லாம் பார்த்தா பழி வாங்குற அளவுக்கு, அதாவது அந்த எல்டர் ஒன்று எங்கர் ஒன்று நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு பழி வாங்குற அளவுக்கு அவங்களோட செயல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் மோஸ்ட் காமன் பிரச்சனைகளாக என்னெல்லாம் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வீட்டில் இந்த செகண்ட் பார்ன், அந்த ஒன்லி சைல்டாக இருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ செகண்ட் பார்னுன்னு வரும்போது ஆப்வியஸாக எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த கனெக்ஷனை தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த கனெக்ஷனே அந்த இடத்துல விட்டு போயிடும். ஸோ யாரோ ஒரு புது ஒரு ஜீவன் வந்து நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, பட் நம்மளுக்குன்னு இருந்த அப்பா அம்மா வந்து இப்போ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நமக்குன்னு இருந்த அந்த திங்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டாங்கன்றதுலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கிளைண்ட்டு, இது குட்டி பாப்பா, ஒரு 6 இயர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எல்லா பொருட்களையும் கோவத்தில் தூக்கி 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 போடுறாங்க. ஓகே, எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா, அம்மாவுக்கு 2வது குழந்தை வந்து அவங்க ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது பிறந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அப்போ அந்த போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நியூ பார்ன் பேபிக்கிட்ட அவங்க அம்மாவால் காமிக்க முடியாது. இந்த இடத்துல அந்த குழந்தை 4 இயர்ஸ் வந்து ஆப்வியஸாக அவங்க ஒரு டேண்ட்ரம் ப்ளே பண்ணுவாங்க, அதை வந்து அம்மாவால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ ஹேண்டில் பண்ண முடியாமல் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைகிட்ட கத்திட்டே இருந்திருக்காங்க, அது அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க.
டு த எக்ஸ்டென்ட் நான் அடிக்கவும் செய்வேன். ஓகே, ஏன்னா நான் நைட்டெல்லாம் தூங்காமல் குழந்தை இங்கே பார்த்துட்ருக்கேன். இங்கே இவ்வளோ புரிஞ்சுக்க மாட்டா, ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டா, இல்லை சேட்டை பண்ணிகிட்டே இருப்பா, ஏதாவது அந்த குழந்தைய போட்டு கிள்ளிடுவா, ஏதாவது செய்வா பண்ணுவானா. அது 4 வயது குழந்தை என்ன பண்ணும்? ஓகே, ஸோ இப்போ இவங்களோட டென்ஷன் எல்லாம் இதில் காமிக்கிறாங்க. இந்த குழந்தை அந்த அம்மாவோட டென்ஷனை பார்த்து இப்போ அந்த 6 வயது வரும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆங்கர் இஷ்யூ இப்போவே வருது. அம்மா நோ சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கு டைம்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணல, அம்மா என் கூட விளையாடலை, இல்லை நான் வெளியில் போய் விளையாடும் போது அம்மா வேணான்னு சொல்லிட்டாலும் இந்த குழந்தை கண்ணாபின்னான்னு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஸோ 2வது குழந்தை பிறந்தோன்னே இந்த ஒரு இஷ்யூ வருது. அண்ட் செகண்ட் திங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டடீஸோட டிஸ்கஷன், அப்போ அந்த கம்பேரிசன், இந்த கிரேட்ஸ் மெயினாக வந்து கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்ஸில் வரும், இல்லை ஆர் பிஹேவியர். மேபி அந்த அவங்க வந்து அப்பா அம்மா சொல்கிற அந்த பவுண்ட்ரிஸு அந்த இது எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து அந்த பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணாமல் ப்ராப்பராக இல்லாத போது அந்த பிஹேவியரோட கம்பேரிசன் அதுவுமே வரும். 3வது, இப்போ சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை நடக்கும்போது யார் அந்த இடத்துல, நான் சொல்லுவேன் என்கிட்ட கேட்டேன், மேம் சண்டை நடக்கும்போது என்ன பண்ணு, தயவு செஞ்சு நீங்கள் உள்ளேயே போகாதீங்க, அது அவங்களே சரி செஞ்சு அவங்களே என்ன வேணுமோ அதை வந்து பேசி அவங்க வந்து ஷேர் பண்ண நம்ம என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அங்கே ஃபிசிக்கல் அந்த ஹர்ட் மட்டும் இருக்கவே கூடாது. அது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உள்ளேயே போகாதீங்க. உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எல்லா குழந்தை, அம்மா அவன் அதை செஞ்சான், அம்மா இதை செஞ்சான், தட்ஸ் ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்கள் தான் சரி பண்ணணும்னு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பட் நிறைய பேர் வீட்டில் அந்த டாலரன்ஸ் லெவல் இருக்காது, கத்திட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு அங்கே இரிட்டேட் ஆகும், ரைட்? அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ தான் தவறு செஞ்ச, இல்லை அவன் தான் தவறு செஞ்சான்னு ஒரு சைடு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சிப்ளிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம லெஃப்ட் அவுட்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணணும். அப்படி லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணும்போது அங்கேயும் பிரச்சனை வரும், அவனுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த 3 தான் ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம்.